எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 12வது அதிகாரம் வசனம் 14, 15, 16 3 வசனங்களில் தெளிவாக இருக்கக்கூடிய காரியம், கசப்பான வேரை குறித்து ஆவியானவர் எபிரேய ஆக்கியோன் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். நம்ம அதிகமாக அதை கேர் பண்ணுறதில்ல. அன்டெல்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ரொம்ப அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. போகிற போக்கில் அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அதில் ரொம்ப சீரியஸான விஷயம் சொல்லியிருக்கு பாருங்கள். கிருபையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரைக்கும் அது கொண்டு போயிருமா. பார்த்தீங்களா? வார்த்தை அவ்வளோ தூரம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவ்வளோ டீப்பாக நம்ம அதை எடுத்துக்கிறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. கிருபையை இழக்க செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிருதான். அதற்கப்புறம் அந்த கசப்பான வேர் முளைத்து எழும்பும் பொழுது கலக்கங்களை உண்டு பண்ணும். இருதயத்தில் கலக்கம், படபடப்பு போன்ற காரியங்களை உண்டு பண்ணும். அது மட்டுமல்ல, இட் வில் அஃபெக்ட் அதர்ஸ் ஆல்சோ. என்ன போட்டிருக்கிறது? அநேகரையும் என்ன செய்யுமா? பாதிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு எச்சரிப்பாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தில் இதை குறித்து கொஞ்சம் யோசிக்கணும், டைம் எடுக்கணும். இதை குறித்து என்ன செய்யணும்? வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக ஒரு நடத்துதல் இருந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஊழியம் செய்ய வாய்ப்பு கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரசங்க வார்த்தை கிடைக்கிறது. ஆனால் இந்த முறை எப்படியாவது இந்த வார்த்தையை பேசணும்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு உந்துதல் இருந்தது. ஆகவே இந்த காலை வேளையிலே களைந்து விடுவோம் கசப்புணர்வை என்கிற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பிளக் த பாய்ஸ்னஸ் ரூட் ஃப்ரம் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நான் எழுதி கொண்டிருந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல காரணங்கள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் சிறு வயதில் நம்மோடு கூட படிக்கக்கூடிய நண்பர்களை நம்மளை முறைகேடாக நடத்தியிருக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய தாளந்துகளை அவங்க ரெகக்னைஸ் பண்ணாமல் நம்மளை தவறாக நடத்தியிருக்கலாம். பல ஆண்டுகள் ஆனாலும் அந்த இன்சிடெண்ட்டை யோசிக்கும் பொழுது ஒரு ஆக்ரோஷம், ஒரு கோபம், ஒரு விதமான எதிர்மறையான உணர்வு உள் மனதில் வருது. பார்த்தீங்களா? தட் இஸ் வாட் பிட்டர்னஸ். சில சமயங்களில் நம்மளை பார்த்து பெற்றோரோ உடன்பிறப்புகளோ இல்லை உறவினர்களோ நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க, உன் வாழ்க்கையில் ஒரு நாள் இது நடக்காது. அண்ணாவை பார்த்து சொன்ன மாதிரி குழந்தை இல்லையேன்னு சொல்லி மனமடிவும் ஆக்கின மாதிரி உனக்கு குழந்தையே உன் வாழ்க்கையில் பிறக்காதுன்னு சொல்லி காயப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். இல்லை யாராவது நம்மகிட்ட பணங்களை வாங்கி நம்முடைய பணத்தை அங்கே அனுபவித்து நம்மளை ஏமாற்றி இருக்கலாம். ரொம்ப அநியாயமாக ஏமாற்றி இருக்கலாம். இதுபோல் பல காரணங்கள் நிமித்தமாக நமக்கு அந்த எதிர்மறையான கசப்பு உணர்வு நமக்குள்ளே இருக்கக்கூடும். அது ஒரு வேராக முளைத்து எழும்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரூட் விட்டு அப்புறம் ரொம்ப நாள் நீடித்து இருந்தால் கிருபையை இழக்க செய்துவிடும், கலக்கத்தையும் கொடுக்கும். அதே நேரத்தில் சொல்லப்பட்டிருக்க அநேகருக்கும் பாதிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபராக நம்ம மாறிடக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் வைத்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு இந்த பூமியிலேருந்து போகணும். ஆமாம், உலகத்தார் சொல்கிற மாதிரி பூமிக்கு பாரமாக இருக்கிறையே அப்படின்னு யாரும் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. நம்மளை பார்க்கும் பொழுதே அநேகர் ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வர வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒரு 3 குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ரீசன்ஸ் ஃபார் பிட்டர்னஸ், ரிசல்ட் ஆஃப் பிட்டர்னஸ் அண்ட் ரெமெடி ஃபார் பிட்டர்னஸ் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை, கசப்புணர்வை குறித்து, டீல் பண்ண வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்தின் அடிப்படையில் சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கசப்புணர்வுக்கான காரணங்கள், ரீசன்ஸ் ஃபார் த பிட்டர்னஸ். என் வாழ்க்கையில் கசப்புணர்வுக்கு இது இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஒரு பெரிய ஸ்கேலோ கொஸ்டினியரோ பிரிண்ட் பண்ணி கையில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14:10, இருதயத்தின் கசப்பு யாருக்கு தெரியுமா? இருதயத்துக்கே தெரியும். உங்கள்கிட்ட கசப்புணர்வுக்கு இது இருக்குதா இல்லையான்னு மற்றவங்க தலையில் கை வச்சு ஜாம் பண்ணி சொல்லணும் அவசியம் இல்லை. யூ நோ யுவர் செல்ஃப். உங்கள் இருதயத்துக்கு தெரியும் எந்த அளவுக்கு கசப்புணர்வு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். இதுக்காக நம்ம பெரிய கொஸ்டினியர் வச்சு ஃபில்அப் பண்ண அவசியம் இல்லை. அதனுடைய மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே யூ நோ வாட் கைண்ட் ஆஃப் பிட்டர்னஸ் யூ ஹேவ். சகல விதமான கசப்புணர்வுகள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் காரணம் கோபம். நீண்டகால கோபம் அது கசப்புணர்வாக மாறிவிடுகிறது என்று பைபிளையும் பார்க்குறோம். அதே நேரத்தில் வேத பண்டிதர்களும் சொல்லுகிறார்கள். காயினும் ஆபேலும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறார்கள். முழு உலகத்திலும் அகில உலகத்திலும் அந்த ஒரு குடும்பம் 4 பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தரை யாராவது கொலை பண்ணி அவங்க வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. கொலையை குறித்து பேசியிருப்பாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. ஏன், ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அவருடைய பரிகாரத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கும் போது கூட ஆபேலும் கிடையாது, காயினும் கிடையாது. பார்த்ததே இல்லை, ஒரு நாள் பார்த்ததில்லை.
ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் வரும் பொழுது, ஆதியாம் 4 அதிகாரம் வசனம் 4-5 குறித்துக் கொள்ளுங்கள். வாசிக்கிறோம். ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். ஆபேல் தன் மந்தையில் தலையீற்றையும் மேன்மையான கொழுமையானவைகளையும் கர்த்தருக்கு செலுத்தினான் என்று இருக்கும். He gave the best one and the first one அப்படின்னு சொல்றான். யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்களா? அவருடைய உள் மனதிலே ஒரு ஆசை, ஆண்டவருக்காக செய்ய போகிறேன், செய்யக்கூடிய காரியம் பெஸ்ட்டாக இருக்கணும், ஃபஸ்ட்டாக இருக்கணும், அவருக்குள்ள ஒரு எண்ணம். அதே நேரத்தில் காயினும் பலி செலுத்துகிறார், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறார். அவர் தன்னுடைய நிலத்தில் விளைந்த காரியங்களை கொடுக்கிறதாக அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்படி கொடுத்தார்னு டிஸ்கிரைப் பண்ணல. ஆவியானவர் அதை என்ன செய்யல, டிஸ்கிரைப் பண்ணி விவரித்து சொல்லலை. காயினும் செலுத்தினான், ஆனால் அங்கீகரிக்கக்கூடிய அளவில் அந்த காணிக்கை இல்லைன்றதை எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே எபிரே ஆக்கியோன் 11வது அதிகாரம் வரும்பொழுது சொல்லுகிறார், பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே ஆபேல் காணிக்கை செலுத்தும் பொழுது காயினை காட்டிலும் மேன்மையானதை செலுத்தினான் சொல்லி சொல்லுகிறார். அப்போ ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுதே ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய இன்டென்ஷன், உள்நோக்கங்கள்லாம் சரியா இருந்ததுனால ஒரு நபர் அங்கீகரிக்கப்படுகிறதையும் இன்னொரு நபர் அங்கீகரிக்கப்படல, அந்த பாயிண்ட்ல அங்கீகரிக்கப்படாதையும் நாம் பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் தண்டனை கொடுத்தாரா? இல்லை, உடனே தண்டிக்க இல்லை, பனிஷ்மெண்ட் கொடுக்கல. ஆண்டவர் காயினோடு டீல் பண்ணும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உனக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்குறேன், கவனி. இந்த வழியாக நீ போனால் என்ன செய்யலாம், உன்னை தப்பித்து கொள்ளலாம் சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நேற்று இருந்தது போல இல்லை, உன்னுடைய முகநாடி வேறுபட்டுருச்சு. காரணம், உனக்குள்ள உன் சகோதரன் மேலே இருக்கக்கூடிய கசப்புணர்வு அதிகமாக வந்துருச்சு, உன்னுடைய முகத்தில் அது தெரியுது. ஆகவே ஒரு காரியத்தை சொல்கிறேன், இதை சொன்னால் நீ பிழைச்சிக்கிடுவேன். நன்மை செய்தால் உனக்கு என்ன உண்டு? மேன்மை உண்டு. தீமை செய்தால் பாவம் உன் வீட்டு வாசற்படியில் என்ன செஞ்சிருக்கும்? படுத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டதுக்கு அப்புறமா அது கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டாமா? அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். அடுத்த முறை நாம் செய்யும் பொழுது, காரியங்களை செய்யும் பொழுது சரி பண்ணிக்கலாமே, கரெக்ட் பண்ணி ஆண்டவருக்கு முறையாய் காரியங்களை செய்யலாமேன்னு இல்லாமல் அவன் தன்னுடைய மாம்சீகத்தில் அவன் தன்னுடைய சகோதரனோட வயல்வெளியில் இருக்கும் பொழுது பேசுகிறது போல் பேசுகிறதையும், அதன் பின்பதாக அந்த கசப்புணருடைய உச்ச கட்டத்தில் தன் சகோதரனை ஆபேலை கொலை செய்கிறதையும் பார்க்கிறோம். லாங் டைம் ஆங்கர், நீண்ட நாள் கோபம் கசப்புணர்வாய் மாறக்கூடும், பகையாய் மாறக்கூடும். முதல் காரணத்தை சொல்லுகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அந்த கசப்புணர்வு எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கே தெரியாது. பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிடுச்சு. எல்லாம் முடிந்ததற்கு அப்புறம் அழுகிறான், ஐயோ ஆண்டவரே, எனக்கு வேறு விமோசனம் கிடையாதா, என்னை பார்க்குறவங்களா விரட்டுவாங்களான்னு சொல்லி அதற்கப்புறம் தலையில் எடுத்து அழுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் டீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நபர்களுக்கும் சில உணர்வுகளையும் வார்த்தைகளையும் கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். இந்த கால வேளையிலையும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு யார் மேலேயாவது கோபம் இருக்குமே ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? பிரிங் இட் டவுன், பிரிங் இட் டவுன், கீழே கொண்டு வந்துருங்க. அங்கேயே நிற்காதீங்க, அதே லெவலில் இருக்காதீங்க. அந்த ஆங்கர் இன்னும் ரிசென்ட்மெண்ட்டாக மாறும், அடுத்த ஃபார்முக்கு போகும், கசப்புணர்வாக மாறும். அதற்கப்புறம் அந்த நபருக்காக என்னென்ன தீமை செய்ய முடியுமோ அப்படிலாம் யோசிக்க செய்யும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கப்புறம் கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள்? இடங்கொடாதிருங்கள். கோபத்தை குறித்து சொல்லிட்டு லீகலாக நீ சத்ருவுக்கு இடம் கொடுத்துறாதென்றார். சோதரம். ஆகவே லாங் டைம் ஆங்கர் யாரோடையும் இருக்கக்கூடாது, யாரோடையும் இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு காரணத்தை சொல்லுகிறேன், த ரீசன்ஸ் ஃபார் பிட்டர்னஸ்க்கு. ஒருவேளை கணவன் மனைவியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவி இருதயத்தில் வச்சுட்டு இருக்கலாம் கசப்புணர்வை. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பதாய் நடந்த சம்பவத்தை யோசித்துட்டு என்னைக்காவது பழி வாங்கணும்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, பழி வாங்குதல் என்னுடையது. ஸ்தோத்திரம். யாருக்கும் பதில் செய்யணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் அந்த காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். கூடுமான வரையில் யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படி வேதம் சொல்லுகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. டோன்ட் டேக் ரிவெஞ்ச் ஆன் எனிபாடி. யார் மேலேயும் பழி வாங்கக்கூடிய என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு பின்னாடி உங்கள் சீனியாரிட்டியை மிஞ்சி டீம் மெம்பர்கிட்ட நல்ல பேர் வாங்கி உங்கள் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் உங்களுக்கு மேலே ப்ரமோட் ஆகி உட்கார்ந்த நபராக இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, எப்படிப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், அந்த கோபம் கசப்புணர்வாய் மாறுவதற்குள்
சமாதானத்தை கொண்டு வந்துடணும். ஹல்லேலூயா. we have to live in harmony and peace. இதுதான் நானுடைய விருப்பம். நாம் இருக்கக்கூடிய இடங்களில், வேலை செய்யக்கூடிய இடங்களில் இசைவோடு, ஒரு மனதோடு, சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது காரணத்தை சொல்லுகிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை குறித்து கொள்ளுங்கள். 37:4 போடப்பட்டிருக்கும். யோசேப்புடைய சகோதரர்கள் அவரிடத்தில் பட்சமாய் பேசாமல் என்கிற வார்த்தை வரும். அவருடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவருடைய சகோதரர்கள் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை என்ன செய்தார்கள் என்று போடப்பட்டிருக்குது. ஆமாம், ஒரே ஃபேமிலியில் 12 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 11 பிள்ளைங்களும் ஒன்று போல் சேர்ந்துட்டு என்ன செய்கிறாங்க, யோசேப்பை பகைத்தார்கள். பகை, கசப்புணர்வு. இரண்டாவது காரணம், பெற்றோர்கள் பட்சபாதம் காண்பிக்கும் போது பிள்ளைகள் மத்தியில். சரியா? உங்களுக்கு தெரியும், சில குடும்பங்களில் மூத்த பிள்ளையை நேசிப்பாங்க, முதல் பிள்ளைக்கு மாத்திரம் ஆமாம் அல்வா வாங்கிட்டு வருவாங்க, ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க, தெரியாமல் கொடுப்பாங்க. சில குடும்பங்களில் கடைசி பிள்ளையை ரொம்ப பேம்பர் பண்ணி ரொம்ப நேசிப்பாங்க. இன்னும் சில குடும்பங்களில் ஆம்பளை பிள்ளையை மட்டும் நேசிப்பாங்க. வருது பாரு, சிங்கம் வருது பாருன்பாங்க. பொம்பளை பிள்ளைங்க அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும், அவன்னா சிங்கன்னு சொல்கிறாங்க, நம்மளாம் அசிங்கமாவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்குங்களா இல்லையா? பட்சபாதம் வார்த்தைகளே வெளி வருது பாருங்க. ஆகவே ஆம்பளை பிள்ளையை சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னா, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வார்த்தை வச்சுருங்க, அதுக்கு யோசித்து வச்சுருங்க. 2 பிள்ளைங்களும் ஒன்று போல் ஈக்குவலாக என்ன செய்யணும், கூப்பிடணும். ட்ரீட் பண்ணும்போது ஒன்று போல் ட்ரீட் பண்ணணும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடந்தால் கூட ஐ ஃபீல் ஐ எம் ரிஜெக்டட், ஐ எம் ஆல் அலோன், என்னென்னமோ பேசுகிறாங்க, பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், மை பேரண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் மை சிப்ளிங், என்னென்ன வார்த்தைகளோ சொல்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்நாட்களிலே யாக்கோபு செய்த தவறு என்னன்னா, ரொம்ப நாள் கழித்து ராகேலை ரொம்ப நேசித்ததுனால, ரேச்சலை நேசித்ததுனால, ரேச்சல் மூலமாய் ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்ததுனால அந்த குழந்தைய ரொம்ப ஹைலைட் பண்ணி ரொம்ப தூக்கிட்டார். ஃபேமிலியில் எல்லாரும் பார்க்குறான், எல்லா உடன்பரப்புகள்லாம் பார்க்குறான், இது சரியே இல்லை. இவன் வந்ததுக்கப்புறம் நம்முடைய காரியம்லாம் மாறிடுச்சு, நாம் செய்த தவறுகள் அவன் சொல்லி கொடுக்குறான். அப்பா அவனை மாத்திரம் அதிகம் நேசிக்கிறார், பார்ஷியாலிட்டி பண்ணுறார் அப்படின்னு சொல்லி 37:8 போடப்பட்டிருக்கும். அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் இருக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் அது அந்த பார்ஷியாலிட்டியை இன்றைக்கி சேஞ்ச் பண்ணலைன்னா கசப்புணர்வு இன்னும் அதிகமாகும் பிள்ளைகள் மத்தியில். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிதாக்களே உடைய பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாதான், கோபப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்குது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அது 100க்கு 100 உண்மை. அதில் தீர்க்காயசையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதே வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், நீங்கள் உங்களோட பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க, கோபப்படுத்தாதீங்க, இந்த மாதிரி கொண்டு போயிடாதீங்க, லீட் பண்ணிடாதீங்க, நீங்களே ஒரு வழியை உண்டு பண்ணிடாதீங்க. ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளையும் ஈக்குவலாக நேசிக்கணும். எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். கர்த்தர் அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ 4 பிள்ளைகளோ, எல்லா பிள்ளைங்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள். அதே போல் எல்லா பிள்ளைங்களும் என்ன கலரோ, பிளாக்கோ, ப்ரௌனோ, வீட்டிஷோ, என்ன கலர், ஒயிட்டோ, என்ன கலரில் இருந்தாலும் எல்லாரும் கர்த்தருடைய சாயலில் இருக்கிறாங்கன்றதை ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போது 2 காரணங்களை நான் உங்களுக்கு பைபிளில் சொல்லியிருக்கேன், அதிகம் இருக்குது, நமக்கு நேரம் இல்லை. முதல் காரணம் நீண்ட நாள் கோபம். ஏனென்றால் காயினுக்கும் ஆபேலுக்கும் நடந்த சம்பவம் ஏதோ 1-2 நாளில் முடிஞ்சிற சம்பவம் கிடையாது. நான் வாசித்து கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், கொஞ்சம் நாட்கள் எடுத்திருக்கிறது. பார்த்து கொண்டே இருந்திருக்கிறான். அதற்கு பின்பதாகத்தான் இந்த கசப்புணர்வு கொலையாக மாறுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது காரணம் நான் சொன்னேன், குடும்பத்தில் பட்சபாதத்தோடு நடக்கும் பொழுது அதுவும் கசப்புணர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த 2 காரணங்களையும் கண்டுபிடித்து சரி செய்யும் பொழுது நாம் சமாதானத்தோடு நம்முடைய குடும்பத்திலே இசைவோடு சந்தோஷத்தோடு ஒரு குட்டி பரலோகம் போல நாம் அதை அனுபவிக்க முடியும். 2வது குறிப்பு, the result of bitterness. இந்த கசப்புணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்தில், ரொம்ப நாட்களாக இருக்கும் பட்சத்தில், இந்த வேர் முளைத்து எழும்பும்போது என்ன ரிசல்ட்டை கொண்டு வரும், என்ன ஃப்ரூட்டை கொண்டு வரும் அப்படின்றத வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு 2ஓ 3ஓ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். டெட்லி நைட்டிங் ஷேட் அப்படின்னு சொல்லி ஒரு செடி ஒன்று இருக்கிறதாம். நான் அதை குறித்து வாசித்து கொண்டிருந்தேன். இந்த டெட்லி நைட்டிங் ஷேட் வந்து வைன் இருக்குது பார்த்தீங்களா, வினியார்ட் சொல்கிறோம்ல, திராட்சை தோட்டங்களில் வளருமா. அது எப்படி வளரும் என்றால்,
அந்த திராட்சை கொடிகளோடே வளருமா. எக்ஸாக்டாக சேம் டெக்ஸ்சர், கலர் எல்லாமே ஒன்று போல் இருக்குமா. பழங்கள் எல்லாம் ஒன்று போல் இருக்குமா. இலைகள் எல்லாம் ஒன்று போல் இருக்குமா. ஆனால் இது என்ன செய்யுமா, வளர்ந்து வரும் பொழுது இந்த பழங்களை யாராவது தெரியாமல் பறிச்சிட்டாங்கன்னா அது பாய்ஸ்னஸாக இருக்கும்னு சொல்லி எழுதியிருந்தார்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது அதை எழுதியிருக்கிறவர் ஒரு குறிப்பை, கடைசி குறிப்பை எழுதியிருக்கிறார். இந்த பாய்ஸ்னஸ் ஃப்ரூட்டுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டெட்லி நைட்டிங் ஷேடோட வேர் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த வேர் நிலத்தில் சென்று அவ்விதமான விஷத்தன்மை உள்ள ஒரு பழத்தை முளைக்க செய்கிறது. அது பார்க்கும் பொழுது ஒரு திராட்சை பழம் போல கிளஸ்டரில், கலரில் எல்லாத்துலேயும் ஒன்று போல இருந்தாலும் இட் இஸ் அ பாய்ஸ்னஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கசப்பான வேர் முளைத்து எழும்பும் பொழுது இந்த வேர் முளைத்து எழும்பி ஒரு ஃப்ரூட்டை கொண்டு வரும். அதில் ஒரு சில ரிசல்ட்டை சொல்கிறேன். ஒன்று, காயங்களை ஏற்படுத்துவோம், நாமும் காயத்தோடு கூட இருப்போம். ஒரு வசனம் இருக்கிறது, ஆதியாகமம் 49வது அதிகாரம் வரும் பொழுது யாக்கோபு 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் பொழுது 23வது வசனத்தில் ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 49 வசனம் 23. வில் வீரர் யோசேப்பை மனமடி வாக்க நினைத்து அவன் மேல் எய்தார்கள், அவனை பகைத்தார்கள். 37வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரத்துக்குள்ள ஏறத்தாழ 5 முறை இந்த பகைன்ற வார்த்தை இந்த ஜோசஃபோட பயோகிராஃபியில் வந்துட்டே இருக்கும். பகை பகை பகைன்ற வார்த்தை வரும். ஆகவே வில் வீரர்கள் என்ற அந்த 11 சகோதரர்கள் சேர்ந்து எழுத்தின்படி பவன் ஆரோ வில்ல வச்சிருக்கல, வில் அம்பு வச்சு செய்யலையா, காயப்படுத்தி இருக்கிறாங்க. வார்த்தையினால் காயப்படுத்தி இருக்கிறாங்க. வர்றாம்பார் சொப்பனக்காரன் வர்றாம்பார் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அவன் காது கேட்க பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். பல சூழ்நிலைகள் அவனை முறைகேடாக நடத்தி இருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, குழியில் தூக்கி போட்டிருக்கிறாங்க. வில் வீரர்கள் அவனுடைய மனதை உடைக்கணும்னு சொல்லியே பிளான் பண்ணி அவனை காயப்படுத்தி இருக்கிறாங்க. சில சமயங்களில் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிறோம் பாருங்க. சில நபர்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னா வார்த்தையிலேயே காயப்படுத்தி நம்மளை உட்கார வச்சுருவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டய குத்துகள் போல பேசுகிறவங்களும் இருக்காங்களாம். அப்போ பேச்சே எப்படி தான் இருக்கும், குத்தணும், எப்படியாவது நொறுக்கணும், உடைக்கணும், இந்த ஆளை எப்படியாவது மாமியார் என்ன செய்யணும், பழி வாங்கணும், மருமகனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னது, ஒரு பட்டய குத்துகள் போல பேசக்கூடிய ஒரு ஸ்பாவம் இருக்கும் அவங்களுக்கு. ஆகவே இந்த 11 பேரும் வில்ல வச்சுட்டு சமயத்திற்காக காத்திருந்திருக்காங்க. ஆனால் கர்த்தரோ உண்மையுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் யோசேப்புடைய வில் எப்படி இருந்ததா, உறுதியாய் நின்றது. சோதரம் அல்லேலூயா. இத்தனை பேர் 11 பேர் சேர்ந்து பகைத்து கசப்புணர்வை காமிச்சு வில்ல போல குத்தினாலும் கூட யோசேப்போட வில் எப்படி நின்றது, உறுதியாக இருந்ததுன்னு சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலுக்கு எப்படியும் ஆனானா, கண்மலையுமானான் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் ஜோசப்க்கு இந்த வேர்டை ஆண்டவர் கொடுக்கிறார். He was like a rock in Israel அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். கண்மலையும் உறுதியான ஒரு நபராய் மாறினான். அதே போல சொல்லப்பட்டிருக்கும், அவன் சுவரின் மேல் படரும் கொடி அப்படின்னு போடப்பட்டிருக்கும். இனி எனி இம்பாசிபிள் சிச்சுவேஷன் he will climb up. அவன் மேலே ஏறி வந்துருவானா. ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அவனுக்கு மற்றவங்க மேலே கசப்புணர்வே கிடையாது. அல்லேலூயா. சகோதரர்கள் எல்லாரும் நினச்சாங்க, அப்பா இறந்துட்டாரு, அவ்வளோதான், நம்முடைய சகோதரர் நம்முடைய பிரதர் நம்மளை என்ன செய்ய போகிறான், பழி வாங்க போகிறான் அப்படின்னு நினச்சாங்க. நோ, நெவர். ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நான் என்ன தேவனா, பழி வாங்கிறதுக்கு நான் என்ன தேவனா, உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைங்களை வச்சு பராமரிப்பேன்னு சொல்லி பட்சமாய் பேசினான்ற வார்த்தை இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு ரியல் மெச்சூர்ட் மேன் ஆஃப் காடுக்கு அடையாளம் இதெல்லாம். நமக்கு ஒரு சான்ஸ் வரும் பொழுது உலகத்தார் போல் நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், நம்ம ஆண்டவர் ஒரு நல்ல பொசிஷனில் நம்மளை வச்சு நம்மளை கனப்படுத்தி வைக்கும் பொழுது டோன்ட் பிஹேவ் லைக் அ வேர்ல்ட்லி பர்சன். உலகத்தார் போல் நடக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை போல் அந்த இடத்துல காண்பிக்கணும். யோசேப்பு சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை எகிப்து தேசத்திற்கு முழுவதும் அதிபதியாய் வைத்தாலும் கூட எனக்கு பழி வாங்கும் எண்ணம் கிடையாது, உங்களையும் உங்களுடைய பிள்ளைங்களையும் என்ன செய்வேன், வைத்து பராமரிப்பேன் என்று சொன்ன வார்த்தை கீப் அப் பண்ணார் கடைசி வரைக்கும். அவருடைய விளைவு என்னன்னு தெரியுமா? 110 வயது வரைக்கும் உயிரோடு கூட இருந்து 3 தலைமுறைகளை பார்த்து சந்தோஷத்தோடே கர்த்தர்ட்ட போனார். கையிலோ தலையிலையா சொல்லுவோம். நோ சிக்னஸ், லாங் லைஃப், நோ கிரட்ஜஸ், நோ பிட்டர்னஸ்.
ஸ்தோத்திரம். இவைகளாம் இல்லாமல் தெய்வீக சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ முடியும்னு சொல்லி கர்த்தர் பல சம்பவங்களை பைபிள் எழுதி வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாராவது நம்மளை காயப்படுத்திட்டாங்களா? நான் சொன்னேன், ரிசல்ட் வந்து காயங்கள் இருக்கும், இல்லை நம்ம காயப்படுத்திட்டு இருப்போம். என்ன பிரதர் நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசினாரு, இன்னைக்கு வித்தியாசமாக பேசுகிறாருன்னா, ஏதோ இருதயத்தில் உள் மனதில் ஏதோ சம்திங் இஸ் ராங், ஏதோ ஒரு கசப்புணர்வு இருக்கிறது, நம்மை குறித்தோ அடுத்தவர்களை குறித்தோ இருக்கிறது. ஆகவே சிலர் வார்த்தைகளினால நம்மளை காயப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். இல்லை, நீங்கள் காயப்படுத்துறதுக்கு நீங்கள் முன் வரலாம். ஸ்தோத்திரம். அப்படி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ளே இருக்கக்கூடிய பிட்டர்னஸ் வெளியில் என்ன செய்யுது? ஃப்ரூட்டாக, அந்த ரூட்டு ஃப்ரூட்டாக வெளிப்படுது என்று அர்த்தம். அடுத்ததாக, இந்த பிட்டர்னஸ் இருக்கிறதுனால அடுத்த பாதிப்பு விளைவு என்ன உண்டாகும் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உறவுகளை பாதித்துவிடும். யாக்கோபும் ஏசாவும் பிரிந்து போய்விட்டார்கள். அந்த சம்பவம் நடந்து முடிந்ததற்கு அப்புறம் ஏசா சொல்கிறான், என் தகப்பனுக்காக துக்கம் கொண்டாடும் நாள் வரும் பொழுது நிச்சயமாக யாக்கோபை பழி வாங்குவேன்னு சொல்லி ஆதியாகமம் 27:41 சொல்லிடுறார். அதுக்கப்புறம் எனக்கு ஆச்சரியம், அண்ணனும் தம்பி 20 வருஷம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கல. யூனோ வை? ஏன் தெரியுமா? கசப்புணர்வு, பகை நிமித்தமாக 20 வருஷம் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க முடியல. உறவுகள் பாதிக்கப்படும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் எதை ரொம்ப விலையேற பெற்றதாக நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் சில வேல்யூஸ் நமக்கு இருக்கும், சில காரியங்களில் மதிப்பு நம்ம அதிகமாக கொடுப்போம். அதில் முக்கியமாக த ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் மென் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய உறவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சகோதரர்களும் ரொம்ப முக்கியமானவங்க. அதைத்தான் ஆண்டவர் ராஜரீக பிரமாணம் என்று எழுதி வைத்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரை நீ நேசிக்கணும், அதே போல் என்ன செய்யணும்? உன் அயலானையும் பக்கத்தில் உள்ள என்ன செய்யணும்? நேசிக்கணும். ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் நினைக்கிறாங்க போதிய அளவு உயர்வு, பதவி, சக்ஸஸ்ஸு அப்படின்னு அவங்க டேர்ம்ஸில் சில காரியங்களை சொல்லி பணம் போன்ற காரியங்கள் வந்துட்டால் நம்ம வாழ்ந்துடலான்னு நினைக்கிறாங்க. நோ, இல்லை. கர்த்தரோடு இருக்கக்கூடிய உறவு ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சகோதரர்கள், சகோதரிகள், இந்த உறவு ரொம்ப முக்கியம். அன்றைக்கு ஏசா சொன்னது நிமித்தம் 20 வருஷம் ஒருத்தரும் பார்க்கல. 20 வருஷத்துக்கு அப்புறமும் யாக்கோபு வரும்பொழுது பயந்து பயந்து வருகிறதை வாசிக்கிறோம். நினைத்தான் ஏசா முரடன், எப்படியாவது பழி வாங்கிடுவான்னு நினைச்சான். ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல நடுநிலையாய் நின்று சகோதர சிநேகத்தை மறுபடியும் புதுப்பிக்க ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். முறிந்து போன உறவுகளை மறுபடியும் புதுப்பிக்க கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். கைகளை ஊத்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. வெட்டு 1 துண்டு 2 போனா போ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த நபர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த உலகில் இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் உறவுகளை சரியாய் பாதுகாக்க வேண்டும், சரியாய் செய்ய வேண்டும். இன்னும் ஒரு ரிசல்ட்டை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். மன உளவியல் சம்மந்தப்படின்னு சொல்கிறாங்க. வேதத்தின்படி நம்ம யோசிக்க முடியும். இந்த கசப்புணர்வு அதிகமாக இருக்கும் பொழுது நம்முடைய சரீர சுகத்திற்கு அது கேடு விளைவிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய சரீர சுகத்தில் அந்த சுகத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ப்ராபப்ளி இட் குட் பி எ மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆல் த டைம். ஒருவேளை அந்த நபரை பார்க்கும்போதெல்லாம், ஆஃபீஸ்க்கு போகும்போதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி, வேஸ்குலாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருக்கும். வேர்க்கிற மாதிரி இருக்கும். சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஏதோ நடக்குது. அந்த நபரை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி வேர்க்கிற மாதிரி இருக்குது, வார்த்தைகள் தடுமாறுற மாதிரி இருக்குன்னா, ஸ்தோத்திரம், ஏதோ சரீர பிரகாரமாக சில மாற்றங்கள் நடக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், என்னென்னா சில மன அழுத்தத்தை கொடுக்கும். எப்போயெல்லாம் ரிப்பீட்டட்லி, எப்போல்லாம் நீங்கள் அந்த நபரையும் அந்த இன்சிடெண்ட்டையும் யோசிக்கிறீங்களோ, அப்போல்லாம் ஏதோ சம்திங் உங்களுடைய நெகட்டிவாக உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒன்று நடக்குது. ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். அது ஒரு நல்ல மருந்து போல், ஔஷதம் போல் நமக்கு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஓப்பனாக பைபிள் எழுதி வைத்து விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட பாதிப்புகளாக இருந்தாலும் அந்த பாதிப்புக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அந்த பாதிப்புக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. நெல்சன் மண்டேலா பல ஆண்டுகளாக சிறைச்சாலையில் இருந்தார். நம்ம எல்லாருக்கும் ஹிஸ்ட்ரி தெரியும். அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கினார். பீஸுக்கான நோபல் ப்ரைஸ் வேர்ல்டில் ஒரு சிலர் வாங்கினதில் அவரும் வாங்கினார். அப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட நாள் அவரை அந்த ஐயாவை, வயசான ஐயாவை பிரிசனை விட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அவர் ரிலீஸ் பண்ணி கேட்டை டுவர்ட்ஸ் த கேட் அப்படி நோக்கி நடந்து வரும் பொழுது அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதும்போது அவர் சொல்கிறார், அவர் நடந்து வரும் பொழுது
முறைகேடாய் அவர் நடத்தப்பட்டதுனால, அநியாயமாய் அவரை ட்ரீட் பண்ணதுனால, அவர் அந்த மாதிரி அவரை ட்ரீட் பண்ணதுனால அவருக்குள்ள அவ்வளவு ஆக்ரோஷமும் கோபமும் அவருக்குள்ள வந்ததாம். அவர் சொல்றார், இங்கேயே கசப்புணர்வையும் இந்த வெறுப்பையும் பகையையும் நான் விட்டு விடாமல் நான் அப்படியே வெளியில் வந்துட்டா, அந்த பகையோட கசப்புணர்வோட அந்த விரோதத்தோடையே நான் மறுபடியும் வந்து பழி வாங்கணும்னு நான் வந்துட்டா, ஸ்டில் ஐ வுட் பி அ பிரிசனர். வெளியில் வந்தால் கூட நான் இப்படி தான் இருப்பேன், ஒரு கைதி போல தான் இருப்பேன். அவர் சொல்கிறார், இங்கேயே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம். இது பைபிள்லையும் ஒரு வசனம் இருக்குது. நான் கடைசியில் அந்த வசனத்தை சொல்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது சுவாதீனமாய் ஃப்ரீடமாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். இம்மாதிரியான எதிர்மறையான கசப்புணர்வுகளையும் கிரட்ஜஸையும் கோபத்தையும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைக்கும் பொழுது யூ ஆர் லிவிங் இன் அ பிரிசன். நீங்கள் ஒரு சிறைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. ஏதோ நாம் பிரசங்கம் பண்ணுறதுனால அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நிமித்தம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நிமித்தம் நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்யும் பொழுது சில அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் நினைக்கிறாங்க 2019 வந்துருச்சு, இன்னும் நம்ம ஜெபித்த காரியங்கள் சில காரியங்கள் நடக்கலை, இன்னும் சில அற்புதங்கள் நடக்கலை, நினச்ச மாற்றங்கள் பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கலை. திஸ் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். நீங்கள் கசப்புணர்வோடு இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் மூவ் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் விட்டு கொடுத்து நீங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுது there will be an open door. கர்த்தர் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கையில் ஒருத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. God will give you a open door. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருப்பார். இதை விட்டு ரிலீஸ் ஆகி வரணும், அவ்வளோதான். அநேகருக்கு என்ன பிரச்சனை? ஈகோ. நாம் போய் எப்படி காரியங்களை செய்கிறது, நான் எப்படி செய்கிறது? ஒரு முகத்தில் ஒரு மாஸ்கை போட்டாது இருந்துருவேனே ஒழிய என்னால் என்ன செய்ய முடியாது, அவங்ககிட்ட போய் என்னை தாழ்த்த முடியாது, அவங்ககிட்ட போய் நான் பேச முடியாது, சமாதானம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. மூன்றாவது குறிப்பை வேகமாய் நான் சொல்லுகிறேன். ரெமெடி ஃபார் பிட்டர்னஸ். முதலாவது ரீசன்ஸ் ஃபார் பிட்டர்னஸ், கசப்புணர்வுக்கான காரணங்களை வேதத்தின் அடிப்படையில் 2 காரணங்களை சொன்னேன். ரெண்டாவதாக, அதாவது ஸ்தோத்திர, ரிசல்ட் ஆஃப் பிட்டர்னஸ். நம்முடைய இருதயத்தில் கசப்புணர்வு இருக்கும் பொழுது காயப்படுத்துவோம், மற்றவங்களும் நம்மளை காயப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னேன். உறவுகளை பாதிக்கும், மன அழுத்தங்களை கொடுக்கும் என்று சொன்னேன். மூன்றாவதாக, இதிலிருந்து உடனே விடுதலையாகி தீர்வை கண்டுபிடிச்சிடணும். இதில் ரொம்ப நாள் இருக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கசப்புணர்வுல இருக்கக்கூடாது, உடனே ரிலீஸ் ஆகி வந்துடணும். அப்போது இதற்கான ரெமெடி, வாட் இஸ் த ரெமெடி? ஆண்டவர் இதற்கான தீர்வுகளை பைபிளில் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 23, 24, 25, 26 இந்த 4 வசனங்களையும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இந்த 5, 6, 7 மலை பிரசங்கம் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ரீச் பண்ண எல்லா செர்மனோட இதான் க்ரௌன் ஆஃப் ஹிஸ் ப்ரீச்சிங் என்று அழைக்கிறார்கள். அவர் பண்ண பிரசங்கங்களே மகுடமாய் கருதப்படக்கூடிய ஒரு அவ்வளவு முத்தான வார்த்தைகள். பிரிசனர்ன்ற வார்த்தை ஜீசஸே இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறார். இதைத்தான் நான் சொன்னேன். இந்த நெல்சன் மண்டேலா குறித்து சொல்லும் பொழுது இந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி சொன்னேன். சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக ஒரு பிரிசனராக மாறாமல் இருக்க என்னச்சுன்னா ஒரு 4 பேரை குறித்து சொல்கிறார். எதிராளி, வழியில் பிரயாணம் பண்ணக்கூடிய பிரயாணி, அப்புறம் நியாயாதிபதி, அப்புறம் சேவகன் சொல்லி ஒரு 4 பேரை குறித்து சொல்கிறார். இந்த 4 பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார். நீ காணிக்கை பலி செலுத்த வரும் பொழுது சில நினைவுகள் ஆண்டவர் தருவாராம். இல்லை, அப்படி தானே போடப்பட்டிருக்கு. சில நினைவுகள் வரும். எப்படிப்பட்ட நினைவுகள் வருமா? உன் சகோதரனோடே ஒப்புரவாகலன்னு என்ன வருமா? குறை உண்டு அங்கே நினைவு கூறுவாயாகில். அதை தட்டி விட்டு வந்துடுவோம். அதை லைட்டாக என்ன செய்வோம்? ஆமாம், குறைவு இருக்க தான் செய்யுது, பார்த்துக்கிடுவோம், கர்த்தர் இறக்கமுள்ளவர் தானே அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுவோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், அப்படி நினைவுகள் வறுமையாகில் செட்டில் இட் இமீடியட்லி. அது அன்செட்டில்டு அக்கௌண்ட்டாக ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது அப்படின்ற, அதை உடனே செட்டில் பண்ணுன்னு சொல்கிறார். அப்போ சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வழியில் இருக்கும் பொழுதே, உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுதே, இப்போ வாழ்க்கை பிரயாணத்தில் போயிட்டுருக்குறோம், போகும் பொழுதே அவர் சொல்கிறார், அவனுடைய நல்மணம் பொருந்துன்னு மாத்திரம் சொல்லாமல் சீக்கிரமாய் நல்மணம் பொருந்துன்ற வார்த்தை இருக்குது. பாருங்கள், என்ன வார்த்தை போடப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், என்ன வார்த்தை போடப்பட்டிருக்கிறது? குயிக்லி, குயிக்லி, டோன்ட் டிலேன்ற வார்த்தை இருக்கும். இதே வசனம் லூக்கா 12 வரும். ஆனால் இங்கே அழகாக சொல்லியிருப்பார்,
உடனே செய் அப்படின்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம். காலம் தாழ்த்தாம பண்ணு அப்படிங்கிறார். ரெக்கன்சிலேஷன், ஒப்புரவாகுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரெமெடி ஃபார் பிட்டர்னஸ், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான வேரிலிருந்து தீர்வு காண, விடுதலை பெற நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், வேதம் சொல்லக்கூடிய முதல் காரியம், ஸ்தோத்திரம், ஒப்புரவாகணும். ரெக்கன்சைல் வித் காட் அண்ட் ரெக்கன்சைல் வித் யுவர் பிரதர்ஸ். தேவனோடு ஒப்புரவாகணும், மனிதர்களோடு என்ன செய்யணும், ஒப்புரவாகணும். இப்படி அண்ணன் மகன் ஒரு பையன் இருக்கிறான். அவருடைய தகப்பனார் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் மரித்து போய்விட்டார். அவன் இன்னைக்கு வரைக்கும் தேவனை விட்டு தூரம் போயிட்டே இருக்கிறான். எவ்வளோ சொன்னாலும் கேட்குறதில்ல. நல்ல ஒரு ஊழியக்கார குடும்பம், நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கக்கூடிய அம்மா உடன்பரப்புகள் இருந்தாலும் ஒரு காரியத்தை சொல்லிகிட்டே இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் மேலே கோபம். என்ன கோவம்னா, ஏன் ஆண்டவர் எங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்டார், சின்ன வயசில் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சில கேள்விகளுக்கு இங்கே பதிலே கிடையாது பிரதர். இந்த மாதிரி கேள்விகளுக்கு என்ன கிடையாது, பதிலே கிடையாது. பரலோகம் போனால் தான் நமக்கு தெரியும். why did this happen-ன்றது நமக்கு இங்கே பதில் கிடையாது, அங்கே போனால் தான் தெரியும். இதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுட்டு எத்தனையோ வருஷமாக போராடுறான், ரட்சிப்புக்குள்ளே வரமாட்டேங்கிறான், சொல்லிகிட்டே இருக்கிறான். எதுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யணும்? ரெக்கன்சைல் வித் காட், தேவனோடு கூட என்ன செய்ய வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். கசப்புணர்விலிருந்து விடுதலையாக அந்த பிரிசனர்ன்ற ஸ்டேட்லேருந்து ஒரு ஃப்ரீ மேனாக மாறுவதற்கு முதல் காரியம் என்னவென்றால் ஒப்புரவாக வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் வந்திருக்கலாம். கர்த்தரோடு நீங்கள் ஒப்புரவாகி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்திற்குள் வந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இலவசமாகி ஈவாகி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவீங்க, கர்த்தரோட ஒப்புரவாவீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுமா, சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது நீங்கள் கர்த்தரோடு கூட என்ன செய்ய வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனையும் நல் வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களோடும் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வழியில் இருக்கும் பொழுதே, எதிராளியோட வழியில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே சீக்கிரமாக என்ன செய்ய வேண்டும், நல்மனம் பொருந்த வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன் வேகமாய். ரிமெம்பர் ஜீசஸ் ஆல் த டைம். எல்லா பிரச்சனைகளும் எல்லா சூழ்நிலைகளும் வரும் பொழுது நானும் மனிதன் தானே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஈவன் தோ ஐ எம் எ ஹியூமன் பீயிங், ஐ எம் ஆல்சோ ஹியூமன் பீயிங், நான் ஒரு மனிதன் தானே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். வேதத்தில் பல வசனங்கள் உண்டு. எபிரேயர் 12:3 சொல்லப்பட்டிருக்கும், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதமான காரியங்களை சகித்து கொண்ட அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அவரை என்ன நினைக்கணுமா? எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 31, 32 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 31, 32 போடப்பட்டிருக்கும். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். ஜஸ்ட் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், இயேசு எப்படி மன்னித்தார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இயேசு எப்படி மன்னித்தார்னு யோசிச்சு பார்த்தா, freely we were forgiven, quickly we were forgiven, thoroughly we were forgiven. ஆண்டவர் உடனே நம்மளை என்ன செய்தார், மன்னித்தார். எந்த டிமாண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக நம்மளை மன்னிச்சிருக்கிறார். கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமாம், சிலர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவேன், அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் மறக்க மாட்டேன் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்மளை மன்னிக்கும் பொழுது தரவா எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் ரட்சிக்கப்பட்ட போது நம்மளை விட்டு என்ன செய்விட்டார், விலக்கி விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு தரவா நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், கர்த்தர் மன்னித்ததுனால கிறிஸ்துவை போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். யோவான் 8வது அதிகாரம் வரும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் ஒரு சகோதரியை விரட்டி கொண்டு வருகிறார்கள். 1வது வசனம் இருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தா தெரியும். ஆம், விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிபட்ட சகோதரி. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், கூப்பாடு போட்டு வர்றாங்க. இயேசு வழக்கம் போல காலையிலே அந்த தேவாலயத்தின் வெளியில் உட்காந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறார். யூஸ்வலாக அவர் செய்வாராம், அந்த ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். டீச் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி எல்லாரும் கொண்டு போய், பாருங்கய்யா போதகரே பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு வந்திருக்கிறோம், ஏதாவது செய்யணும், மோசே
நியாயப்பிரமாணத்தின்படி இப்போமே கல்லெறிந்து கொள்ளணும்னு சொல்லி சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கைகள் என்ன வச்சுருந்தாங்க, கல் வச்சு ரெடியாக நிற்கிறாங்க. இயேசு ஒன்றுமே சொல்லலை, தரையில் குனிந்து எழுதுகிறதை பார்க்கிறோம். He want to divert their attention. எல்லாருடைய பார்வை அந்த சகோதரி மேலே இருக்கும் பொழுது எல்லாருடைய பார்வையும் அவர் திருப்பும்படியாகத்தான் அவர் எழுதினார். என்ன எழுதினார்னு போடப்படலை, அவங்களுடைய அட்டென்ஷனை திருப்பும்படி எழுதியிருக்கிறார். எழுதியெல்லாம் முடிச்சுட்டு அதற்கப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் அவர் என்ன கேள்வி கேட்டார்னு தெரியுமா? ஒய்ன்ற கேள்வியை கேட்கல. ஏன் இப்படி செய்தான்ற கேள்வி என்ன செய்யலை, கேட்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்மளை டீல் பண்ணால் முதல் கேள்வி நானாக இருந்தால் என்ன கேள்வி தான் கேட்பேன், ஒய்ன்ற வேர்டு தான் நமக்கு வரும். அவர் ஒய்ன்ற வேர்டை யூஸ் பண்ணல. அவர் என்ன டீல் பண்ண, எப்படி அழகாக டீல் பண்ணார்னா, உண்மையில் குற்றம் சுமத்தினவங்க கல்லெறியலான்னு கேட்டார். இல்லை போதகரே, எல்லாரும் போயிட்டாங்க, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, ஐ எம் கிவிங் யூ த ஆப்ஷன் நவ். சில ஆப்ஷனையும் சொல்யூஷனை உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். இனி பாவம் செய்யக்கூடாது, இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆப்ஷன், நீ போகலாம், யூ கேன் மேக் யுவர் சாய்ஸ் அப்படின்றார். அந்த சகோதரி அந்த வார்த்தையினால் தொடப்பட்டவளாய், மன்னிக்கப்பட்டவளாய், he was forgiven quickly, thoroughly and freely. இலவசமாய் பெற்றுக்கொண்ட அந்த சகோதரி, ஸ்தோத்திரம், வாழ்நாள்லாம் அதை மறக்கலை. கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்கள் என்ன செய்யுங்க, மற்றவங்கள மன்னிங்க. மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், இல்லை நாத்தனாராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஸ்தோத்திரம், பெற்றோராக இருக்கலாம். என் பெற்றோர்னால தான் இன்றைக்கி இப்படி இருக்கேன்னு சிலர் சொல்லுவாங்க. நோ, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரம். எதிராளியோடு கூட நீங்கள் வழியில் இருக்கும் பொழுதே எப்படி நல்மணம் பொருந்த வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது, சீக்கிரமாய் என்ற வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எப்படி நல்மணம் பொருந்த வேண்டும், சீக்கிரமாய் நல்மணம் பொருந்த வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே கசப்புணர்வை களைந்து விடுவோம். மறுபடியுமாக எபிரேயர் 12:15 உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகரை தீட்டுப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க.